வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேரா நம்ம ராஜா கிட்ட போயிட்டு, அதாவது அவங்க மாமா கிட்ட போயிட்டு, மாமா இது மாதிரி என் ஃப்ரெண்டு ராஜா இருக்கானா, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா தானே உங்களுக்கும் ரேவதிக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடக்கும். நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஈஸ்வரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டா நடத்தி முடிச்சிருவாங்க மாப்பிள்ள, நீங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, நான் போனா மட்டும்தான் நான் நினைச்சது வந்துட்டு நடக்கும். அங்க என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன ஆபத்துல இருக்கான்னு தெரியல, அவனை போய் நான் காப்பாத்தணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மாமா அப்படின்னு சொன்னதும் அவரும், சரிங்க மாப்பிள்ள, உங்களை இதுக்கப்புறமும் நான் ரொம்ப வந்துட்டு கட்டாயப்படுத்த விரும்பல, நீங்க போயிட்டு என்னன்னு பாருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இந்த என்கேஜ்மெண்ட் ரொம்ப அவசரமா பண்றீங்களோ அப்படின்னு தோணுது, கொஞ்சம் டைமிங் பண்ணி பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, இந்த என்கேஜ்மெண்ட் கட்டாயம் நடக்கும், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல, நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத, உங்க அம்மா உனக்கு என்ன பண்ணாலும் அது நல்லதுதான் பண்ணுவா, உன் அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரிம்மா அப்படின்ட்டு. ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, இவ என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கா, இவ இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, சரி நீ போயிட்டு என்கேஜ்மெண்ட் சாரிய கட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அக்காவை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு புடவையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு கரண்ட் போயிருது. கரண்ட் போனதோட நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது, கரண்ட் போயிட்டே நம்ம எப்படி சாரி கட்டுறது அப்படின்ட்டு. அப்ப அவங்களோட தங்கச்சி வந்துட்டு ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வந்துட்டு, அக்கா இதுல வந்துட்டு நீ புடவை கட்டுக்கா அப்படின்னு சொல்லி மெழுகுவர்த்தி அந்த இடத்துல வச்சுட்டு 2 பேரும் வெளியில வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு புடவை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மெழுகுவர்த்தி மேல புடவை விழுந்து அந்த புடவை வீணா போயிருது. அப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டுல, அதாவது மருது வீட்டுல வாங்கின புடவைய ரேவதி கட்டல. அப்ப நம்ம ஹீரோ கொடுத்த புடவைய தான் கட்டிக்கிட்டு வெளியில நடந்து வராங்க. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன இது, இவன் கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு வராளே அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, உன்னை நான் எந்த புடவைய கட்டிட்டு வர சொன்னேன், நீ என்ன, யாரு உங்க எம்டி கொடுத்த புடவைய கட்டிட்டு வந்திருக்க, இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது, மாப்பிள்ளை வீட்டுல உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரோஹி சொல்றாங்க, அம்மா அதை நான் சொல்றேன் கேளு. ரேவதி புடவைய பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த புடவை வந்துட்டு மெழுகுவர்த்தியில விழுந்து அந்த புடவை வீணா போச்சு. அதான் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு புது புடவை இப்படி வீணா போனது ரொம்ப தப்பு. இந்த விஷயத்த பத்தி மாப்பிள்ளை வீட்டுல சொன்னா கண்டிப்பா மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப அதிர்ச்சி ஆகுவாங்க. அதனாலதான் நாங்க சொல்லாம அவரு கொடுத்த புடவைய கட்டிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் இந்த புடவை அவளுக்கு நல்ல மேட்சிங்கா தானே இருக்கு, இதுல என்ன குறை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. சே, நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில எங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, புடவையெல்லாம் நல்லா இருக்கு, சரிவா என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க சாரை கவனிக்கிறாங்க. பார்த்தா அங்க எங்கேயுமே ஹீரோ இல்ல. அதை பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. நேரா அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, அம்மா சார் இங்கதான் இருந்தாரு ரொம்ப நேரமா, இப்ப காணும், எங்கம்மா போனாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, அவரு உன்னோட எம்டி, அவருக்கு எவ்வளவு பிசினஸ் விஷயம் இருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம சாதாரண ஒரு எம்ப்ளாயியோட வீட்டுல வந்துட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவரு எத்தனை மணிக்கு வந்தாரு, அவரு போகட்டும் விடு, அவரை ஏன் நீ தேடுற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா, அவரு வந்துட்டு கண்டிப்பா போக மாட்டாருமா, என்னோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுதான் போவாரு அப்படின்னு நினைச்சேன், நீ என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, உனக்கே தெரியும் அவரு எவ்வளவு பிஸியான ஆளு அப்படின்ட்டு, அவரு வந்ததே பெரிய விஷயம், அவரு ரொம்ப நேரம் இருக்க மாட்டாரு, இங்க பாரு, அவரை பத்தியெல்லாம் நீ ஒரி பண்ணாம நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆடுகு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே குழப்பமா இருக்கு. நம்ம ஹீரோ வந்தாருன்னா மட்டும்தான் நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் இருக்கும். அதனால ஒரே குழப்பமா இருக்கு. நேரா அவங்க அக்கா ரோகி கிட்ட போயிட்டு, அக்கா எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு,
இங்க இந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா அம்மா வந்துட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி இதெல்லாம் ரெடி பண்றாங்க. அம்மா எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்தி இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்றாங்க? அப்படி அம்மா ஏன் தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ரோகு சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ கவலைப்படாத. ஏன் உன் மனசு இவ்வளோ வருத்தப்படுது? உன் மனசுல யாராவது வச்சுக்கிட்டு பேசுறியா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா அப்படியெல்லாம் இல்லை. ரோகு சொல்றாங்க, இங்க பாரு, உன் மனசுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. சொல்லு, அந்த உன் எம்டி சாரை பத்தி தானே நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரோகு சொல்றாங்க, இங்க பாரு, நீ இப்படி தயங்குறத பார்த்தா உன் மனசுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு மட்டும் தோணுது. என்னவா இருந்தாலும் சொல்லுடி அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா அம்மாவோட முடிவுதான் எல்லாமே. அப்பாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன்க்கா, வேற எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரோஹுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ரேவதியோட ஆள் மனசுக்குள்ள அவளுக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு தோணுது. ஆனா அம்மா தான் இப்படி கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஏன் தான் இவ்வளவு கட்டாயப்படுத்தி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரே கவலையா இருக்கு நம்ம ரோகுக்கு. அப்போ நாம ராஜா மயிலு எல்லாரும் வந்ததோட ரோஹி கேக்குறாங்க, சரி கார்த்தி இங்க இருந்தாரே அவர் எங்க போனாரு அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இல்ல ரோகு, இது மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ராஜாவுக்கு ஏதோ பிரச்சனையா, உடம்பு சரியில்லையா, அதனால அவரு போயிட்டாரு. அப்ப ரோகு சொல்றாங்க, என்னங்க அப்படி சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா என்கேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த மருது ரேவதியோட கையில என்கேஜ்மெண்ட் ரிங்க போடுற பார்த்தா எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு ரோகு, நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும், நான் சொல்றது கேளு அப்படின்னு. அப்ப ரோகு சொல்றாங்க, இல்லங்க எனக்கு என்னமோ நடக்கிறத பார்த்தா அந்த மருதுவேவே ரேவதி கல்யாணம் பண்ணிடுவா அப்படின்னு தோணுது. அவளுக்கு எப்பதான் பழைய ஞாபகங்கள் வரும்? பழைய ஞாபகங்கள் வந்தா மட்டும்தான் அம்மாவை எதிர்த்து நம்மளால போராட முடியும். அவளும் எப்படியும் அம்மாவை எதிர்த்து கேள்வி கேட்பா. இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதே, இப்ப என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லி குழப்பத்துல பேசுறாங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, ரோகு நீ கவலைப்படாத, ரொம்ப நேரம் வந்துட்டு அத்தை இந்த பொய்யெல்லாம் ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் அத்தை எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரேவதி புரிஞ்சுப்பா. அவ புரிஞ்சுக்கிட்ட பிறகு கண்டிப்பா ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா ஒரே வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க ஃப்ரெண்ட ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டுட்டு அந்த சாப்பாடு பரிமாற இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்காக இது மாதிரி சார் பாதிலேயே போனாரு? அப்படி அவர் போயிருந்தா நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் போவாரு. ஆனா அவரு சொல்லாம போயிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அப்பா கிட்ட அப்பா என்னாச்சுப்பா, எம்டி சார் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா, அவரு எதுக்காக போனாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மாடி அவருக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான வேலையாம்மா, அதாம போயிட்டாரு. அப்ப மயிலு சொல்றாரு, இல்ல ரேவதி, அவருடைய ஃப்ரெண்டு ராஜா இருக்காருல்ல, அவங்க உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவரு, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அதனால போயிட்டாங்க. உடனே ரேவதி என்ன பண்றாங்கன்னா, என்னது அவரும் நானும் ஒரே இடத்துலதான் வேலை பாக்குறோம், அவருக்கு உடம்பு சரியில்லையா, அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மயிலு. இன்னும் இது ரேவதி போறேன்னு சொல்றா, சரி அவ இந்த இடத்துல இல்லாம இருக்கிறது தான் நல்லது, அவளை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ரோகுவா அனுப்புறாங்க. ரோகு என்ன ரேவதியா அனுப்புறாங்க. ரேவதி அந்த இடத்துல இருந்து நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா இது மாதிரி என் ஆபீஸ்ல வேலை பாக்குறவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி ரேவதி எவ்வளவோ தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண, ஆனா ரேவதி திரும்பி கூட பார்க்காம டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, நம்ம பேச்ச கொஞ்சம் கூட இவ கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு. அப்போ ரேவதி நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ரேவதியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ரேவதி கிட்ட நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்த ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவரு எனக்கு நிறைய வேலை போட்டு குடிச்சிருக்காரு தெரியுமா, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டாலே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, அவரு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி எங்க அம்மாவோட நினைவு நாள் அதுவுமா, அம்மாவுக்கு அன்னதானம் பண்றதா நான் வேண்டிக்கிட்டேன்,
ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு அன்னதானத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு பண்ணேன். அப்ப என் ஃப்ரெண்டு தான் அதெல்லாம் பாத்துக்கிட்டான். அப்ப அவன் வந்துட்டு என்னாச்சுன்னா ஏதோ சாப்பாட்டுல கலந்துருக்கு அப்படிங்கறத பத்தி வந்து டாக்டர் சொல்றாங்க அவனுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் அப்படின்னு. ஏன்னா அவன் அங்கதான் சாப்பிட்டுட்டு வந்தான். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அன்னதானத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல தடுக்கணும். உடனே நம்ம ஹீரோயினும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போய் பார்த்தா கரெக்டா அபிராமியோட சிலை இருக்கு. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ அன்னதானம் பண்றாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு ரேவதிக்கு அதிர்ச்சி ஆகுது. இது யார் அது அப்படின்னு கேட்க அப்ப ஹீரோ சொல்றாரு இவங்கதான் என்னோட அம்மா அபிராமி. அப்ப ரேவதி சொல்றாங்க என்னது அபிராமி தான் உங்களோட அம்மாவா? அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமா இவங்கதான் என்னோட அம்மா. ஏன் என்னாச்சு அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க இவங்களோட பையன் பேர் வந்து கார்த்தியாச்சே, சேதுபதி தாத்தாவோட மகதானே இவங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க அப்ப நீங்க தான் வந்துட்டு சேதுபதி தாத்தாவோட பேரனா? அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமா நான் தான் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க என்னங்க இது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா எங்க வீட்டுல வந்து இருக்கிறவர் யாரு? அவரு கார்த்தின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாரு ரேவதி, இது வந்து உங்க அம்மாவோட முடிவு. உங்க அம்மா தான் வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து கார்த்தின்னு சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாரு ரேவதி, நீ எதை பத்தியும் வந்துட்டு கவலைப்படாத. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இல்ல, அது போதும் எனக்கு அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க ஆமாங்க, அம்மா இப்படி ஒரு பொய் சொல்லுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு கார்த்தி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அவசியம் என்ன? நான் மட்டும் இந்த இடத்துக்கு வராம இருந்திருந்தா எனக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம போயிருக்கும். இதனால பாதிக்கப்பட போறது என்னோட விஷயம்தான். அம்மா எதுக்காக அவரை கூட்டிட்டு வந்துட்டு கார்த்தின்னு சொல்லி எனக்கு இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்றாங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு ஏன்னா அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. பாட்டி மேல தப்பு இருக்கு அப்படின்னு அவங்க இன்னும் கோவத்தோட இருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு அவங்க இப்படி கோவப்படுறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க அப்படியா, அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது மாதிரி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமா, ஆனா நீ கோவப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அம்மா கிட்ட அத்தை கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம், நீ எடுத்து சொல்லி புரிய வை அப்படின்னு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதியும் ஹீரோவும் சேர்ந்து மறுபடியும் வந்துட்டு புது சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வந்து அங்க உள்ளவங்களுக்கு அன்னதானம் பண்றாங்க. ஈஸ்வரி வந்து பயங்கர குழப்பத்துல வீட்டுல உட்காந்துருக்காங்க. அப்பதான் ராஜா போயிட்டு ஈஸ்வரி கிட்ட இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. கண்டிப்பா அதற்கான தண்டனை கிடைக்கும். இங்க பாரு ஈஸ்வரி, கண்டிப்பா உன் பொண்ணுக்கு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் எல்லாமே வரும். அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்த பிறகு நீ என்ன பதில் சொல்லுவ? அதுக்கு ரேவதி சொல்றாங்க இங்க பாருங்க, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அந்த டிரைவர் பைய கூட என் பொண்ணு கண்டிப்பா சந்தோஷமா நல்லபடியா வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் நான் இப்படி முடிவு பண்ணேன். அதுக்கு அவர் சொல்றாரு இங்க பாரு, மாப்பிள்ள மாதிரி யாருமே வந்துட்டு நம்ம பொண்ணா பாத்துக்கவே முடியாது. ஆனா தேவையில்லாம உன்னோட கௌரவத்தினால நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க இல்ல முடியாது. என்னைக்குமே நான் அந்த வீட்டுல உள்ளவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். அதுவும் என்னைய வந்துட்டு ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்திருக்கான், நான் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோடயே பேசுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கோவிலுக்கு அழகா நீட்டா கொண்டுட்டு போற மாதிரி பூஜை கூடை இருக்கு. இந்த பூஜை கூடை வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். கிட்டத்தட்ட இதோட ரேட் என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 300 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். ஆன்லைன்ல எல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 600ல இருந்து 700 வரைக்கும் வரையும். பட் நாங்க உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 300 ருபீஸ்க்கு பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த பூஜை கூடையோட ரேட் வந்து ஜஸ்ட் 300 ருபீஸ். கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நம்ம ஹீரோவோட நெக்ஸ்ட் ஸ்டோரியில என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.